ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ், ஹர்ஷகுட்டியே பிக்கி ஈட்டர், அவனை நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன், அவனுடைய ஃபுட் ரொட்டீன், ஸ்லீப் ரொட்டீன், அப்புறம் ரித்வாவுடைய ரொட்டீன் எல்லாமே இந்த ஒன் டே vlogல வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏந்திரிச்சோன்னே காலையில் இந்த ஊற வைக்கிறதெல்லாம் பண்ணிடுவோம்ல, அதுதான் இப்போ நான் வந்துட்டு இந்த சாம்பார் ரசத்துக்கு வந்துட்டு புளியை தனித்தனியாக தான் ஊற வைப்பேன். இன்னமுமே அது என்னமோ ஒன்றா ஊற வச்சா எனக்கு சரி வராது. நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து நல்லா உட்காந்து ஒரு 5 minutes ரிலாக்ஸாக வந்துட்டு குடிப்பேன். முக்கியமாக வந்துட்டு நைட் வந்து ஹாலும் கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் போய் படுப்பேன். ஏன்னா ரொம்ப மெஸ்ஸாக இருந்துச்சுன்னா காலையில் அதை பார்த்தாலே ஒரு மூட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணலைன்னா பண்ணி பாருங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ டேக்கான ஃபீல் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நைட் ஸ்லீப் ஹர்ஷகுட்டியை உங்கள் பக்கத்தில் போட்டு தான் தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம், அவன் பிறந்ததுலேருந்தே என் பக்கத்துலேயே தான், தனியாக அவனுக்கு பெட் அந்த மாதிரிலாம் இல்லை, என் பக்கத்துலேயே பெட்டில் எண்ணெய் ஒட்டி தான் வந்துட்டு படுப்பேன். அடிக்கடி வந்துட்டு ஃபீட் பண்ணுவேன். டைம்லாம் இல்லைங்க, அவன் ஏந்திரிக்கிறப்ப ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா நானே தூக்கத்தில் இருப்பேன். அதனால் வந்துட்டு இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு. இது ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறது சீரியஸாக அது ஒரு பெரிய கதையாக தான் இருக்க போகுது. ரித்வாப்பாவும் ஒன்றா படுத்துப்பாங்க, நானும் ஹர்ஷகுட்டியும் ஒன்றா படுத்துப்போம். காலையில் நான் தூங்கி ஏந்திரிச்சதும் நான் அவனை தூளியில் வந்துட்டு போட்டுருவேன். இல்லாட்டி வந்துட்டு பெட்லேயே இருந்தானா அவன் ஒழுங்காக தூங்க மாட்டான். அதனால தூளியில் போட்டால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour தூங்குவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 hour தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே நான் கடன்னு இந்த கிச்சன் வேலை சமைக்கிறது மோஸ்ட்லி ஒரு 80% முடிச்சு வச்சிருவேன் ஏந்திரிக்கிறதுக்குள்ள. சில சமயம் வந்து ஃபுல்லாக கூட முடிச்சு ஏந்திரிச்சிட்டானா கண்டிப்பாக வேலை புரியாது. அதுவும் ரித்வாக்கு மெயினாக ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இதாகிடும். நான் மோஸ்ட்லி காலையில் ரொம்ப நேரமாலாம் எந்திரிக்க மாட்டேங்க. நான் ஒரு 7 மணி அந்த மாதிரி தான் ஏந்திரிப்பேன். ஏன்னா ரித்வா ஸ்கூல் வந்துட்டு ஒரு 9 o'clock தானா, ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ரித்வாவும் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி தான் வந்துட்டு எழுப்பி விடுவோம். ஹர்ஷகுட்டி தூளியில் இருப்பான், ஒரு 8:15 அந்த மாதிரி சார் எந்திரிச்சு வருவார். இப்படி தான் எங்களுக்கு ரொட்டீன் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இந்த ப்ரெப் ஒர்க், இந்த வெங்காயம் கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுப்பேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுற அக்கா வருவாங்க, அவங்க கிட்ட நான் என்ன காய் வேணும் இல்லை என்ன கீரை அதை வந்து ஆஞ்சு முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இல்லாட்டி இன்னமுமே கஷ்டம்தான். உங்களுக்கு சப்போஸ் ஹெல்ப் பண்ணுற அக்கா இல்லைன்னா நம்ம தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. பட் வந்துட்டு முன்னாடி நாளே கொஞ்சம் ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டால் அடுத்த நாள் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி வந்து ஸ்வீட் பண்ணுற பிளானும், அன்றைக்கி லீவ் டேங்கிறதுனால கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு வளகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்ன கிரேவிங்னு கேட்டேன். இனிப்பா காரமாக நான் வந்துட்டு ஸ்வீட் தான் சொல்லியிருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டே அவளுக்கும் சேர்த்தியே பண்ணியிருந்தேன். அன்றைக்கி அடுத்த நாளும் வந்துட்டு வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஸோ சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் வச்சுக்கிட்டு இதுவும் பண்ணி அவளுக்கு கொடுக்கறதுக்கும் சேர்த்தி பண்ணிடலாம். எங்களுக்கு அவ்வளோவா வச்சுக்கல, மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒர்க் இருக்கிற டைமில் ஹர்ஷகுட்டிக்குன்னு தனியாக நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ண மாட்டேன். நமக்கு பண்ணுறதே தான் இட்லி சாம்பாரை தான் அவனுக்குமே. நமக்கு ஆனால் சாம்பார் காரமாக இருக்கும்ல, அவனுக்கு எப்படி பண்ணுவேன்னா ஒரு கரண்டி சாம்பாரில் கொஞ்சம் சுடு தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் இல்லாத மாதிரி பார்த்துப்பேன். லைட்டாக தொட்டு கொடுப்பேன். அவன் பக்கத்துலேயே நானும் தட்டில் வச்சுட்டு உட்காந்து சாப்பிடுவேனா, அது கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் டெம்ப்ட் ஆகும். ஓகே, இதை தான் இவங்களும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் தட்டில். ஆனால் ஒரே ரெசிபியாக இருக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அவனுக்கு வந்து வேறு ரெசிபி கொடுத்தா அதில் இன்ட்ரெஸ்ட் வராது. எல்லாருமே ஒரே மாதிரி ஃபுட்டு பிளேட்டில் வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து சாப்பிடுவாங்க. இன்னொன்று, ப்ராக்டிக்கலாக டெய்லி வந்துட்டு புது ரெசிபீஸ்லாம் பண்ணி கொடுக்கறது கஷ்டம் தான். பண்ணுறீங்கன்னா அது சந்தோஷம். பட் என்னோட ரொட்டீன் லைஃப்பில் வந்துட்டு டெய்லி புது ரெசிபீஸ்லாம் நான் பண்ண மாட்டேங்க. நார்மல் நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி தானே பண்ணுவோம், அதே தான். பட் சைட் டிஷ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தானே பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு ஹர்ஷகுட்டிக்கும் நான் கொடுப்பேன். நான் ஏதாவது சட்னி துவையல் இந்த மாதிரி வைக்கிறேன்னா அதை வந்து இட்லி தோசை கூட தொட்டு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தானே கிடைக்கும். மெயினாக கீ பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் டெய்லி கொஞ்சம் காமிச்சிக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஃபுட்டுக்கு வந்து அவங்களுக்கு புது ரெசிபீஸை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரே இட்லி சாம்பாரே எப்படியும் செய்ய போகிறதில்ல டெய்லி. அட்லீஸ்ட் நம்ம சைட் டிஷ்ஷாச்சும் மாத்திரம்ல, அதுதான் முக்கியம்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அவங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க எல்லா ஃபுட்டுக்கும் வந்துட்டு அடாப்ட் ஆகிப்பாங்க. அதே மாதிரி மதியம் நம்ம பொரியல் செய்கிறதுல வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துக்கலாம். அவங்களுக்குன்னு தனியாக செய்கிறது வந்துட்டு கஷ்டம். இந்த மாதிரி ட்ரிக் தான் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். அதை தான் வந்துட்டு நான் சஜஸ்ட்டும் பண்ணுவேன். ஏன்னா டெய்லி டே டு டே லைஃப்பில் பேபிக்குன்னு தனியாக நம்ம செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கி வந்துட்டு அந்த ஸ்வீட் என்ன நான் பண்ணுறேன்னா, தேங்காய்
தேங்காய் பாதாம் பர்ஃபி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப போடுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட். எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். வெறும் தேங்காய் பர்ஃபியாக பண்ணாமல் அதில் பாதாமை வந்துட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்து நீங்கள் பர்ஃபி செஞ்சு பாருங்கள். அது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹர்ஷுக்குட்டியும் தூங்க வச்சுருவேன். ஒரு காலையில் ஒரு 2 hours கிட்டேயே தூங்கிப்பாங்க. மதியத்துக்கு மேலே தான் சார் ஃபுல்லாக ஆட்டம் போடுவார், தூங்க மாட்டார். அன்றைக்கி வந்துட்டு இந்த வேலைலாம் பண்ணி நானே டயர்டாயிட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு இருந்தேன் அவன் கூட. இப்படி தான் நாங்கள் கொஞ்சம் விளாண்டுட்டு இருப்போம். நல்லா கிஸ் கூடன்லாம் சொன்னால் தெரியும், நல்லா வந்து அழகாக கொடுப்பாரு ஃபேஸில். சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரி மெனு தான். ஹர்ஷுக்குட்டிக்கு பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். அது கூடயே வந்துட்டு இந்த முள்ளங்கிலாம் மசிச்சு கொடுத்துருவேன், நெய்லாம் ஊற்றி. ரித்வா வந்துட்டு சாப்பிட்றதுல வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கிட்டான். பட் ஹர்ஷுக்குட்டி கொஞ்சம் பிக்கி ஈட்டராக தான் இருக்கான். கொஞ்சம் டேஸ்ட் மாறினாலும் கொஞ்சம் சாப்பிட மாட்டேன்பான். பசிச்சாலும் அவன் சாப்பிட மாட்டான். அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணுவான். நான் பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஊட்ட மாட்டேன். நான் ஃபுட்டு வந்து ஜாலியாக தான் இது பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸ்டில் நவ் அவன் சாப்பிட்லைனாலும் பரவாயில்ல, நான் பொறுமையாக தான் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மீலுக்கு வந்துட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கும் நம்மளோட ரியாக்ஷன் எல்லாம் அவங்களுக்கும் அப்படியே பாஸ் ஆகும். நம்ம கோவமாகி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம கொண்டு போய்க்கலாம். அவங்க என்ன சாப்பிடாமையாக இருக்க போகிறாங்க, கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஈவினிங்காக வந்துட்டு இன்னொரு ஸ்வீட் வந்துட்டு என்ன பண்ணேன்னா லட்டு 2 ஸ்வீட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஸ்வீட்டாக வேண்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய பேட்சாலாம் எனக்கு செய்ய தெரியாது, கொஞ்சம் குட்டி பேட்ச் 1 கிலோ லட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன். லட்டு ரெசிபி ரொம்ப ஈஸி தான். கடலை மாவு கரைச்சிட்டு இந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி மெயினாக பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு கம்பி பதம் மாதிரி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லட்டு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, அந்த பூந்தியை இது பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து சர்க்கரை பாகில் போட்டுருவேன். இந்த பொடிக்கிற வேலை அதெல்லாம் இல்லை. இது வந்து குயிக்காக பண்ணிடலாம், அதே மாதிரி நல்லா வரும். அப்புறம் கடைசியில் இந்த முந்திரி பருப்புலாம் தாளிச்சிட்டு இதை உடனே வந்து லட்டு பிடிக்கக்கூடாது. எப்பொழுதுமே சூடாக இருக்கிறப்ப நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அழுத்தி ஏர் டைட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு எடுத்து பிடிச்சா கூட உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக வரும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா செம்ம டயர்டு, நல்லா சளியும் அப்புறமேட்டு பிடிச்சிருச்சு போக. ரித்வாப்பா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. மாற்றி பார்த்துக்கிட்டா தானங்க முடியும். ஏதாவது லீவ் நாள் தான் இந்த மாதிரி ட்ரைலாம் பண்ணுறது. ஆஃபீஸ் டே, ஸ்கூல் டேலாம் இருந்துச்சுன்னா நம்மளை பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ரித்வாப்பா ஹர்ஷுக்குட்டியை பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் இதெல்லாம் டக்குன்னு பண்ணிடுவேன். அப்புறம் ரித்வா மெயினாக என்னை விளையாடவான்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பான். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்குலாம் அவ்வளோ புரியாது. அப்பயும் அவங்க கூட ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் விளையாண்டுட்டு இருப்பேன். ஹர்ஷுக்குட்டி ஒரு 5:30 to 6:30 இல்லை 6 to 7 அந்த மாதிரி ஒரு நேப் எடுப்பான். அப்போ வந்துட்டு ரித்வா கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் லட்டு பிடிக்கிறது இருந்துச்சு. அதை வந்து அழகாக பிடிக்க வரும். நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டோம்னா சூப்பராக பிடிக்க வரும். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதோட ரெசிபி வேணும்னாலும் கேளுங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப போடுறேன். இந்த லட்டும் பாதாம் பர்ஃபியும் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கெலாம் தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அடுத்த நாள் நம்ம சமையலுக்கு யோசிச்சு தானங்க ஆகணும். அதனால் வந்துட்டு பூரி உருளைக்கிழங்கு தான் பண்ணலான்னு. அதுக்காக ரித்வா எனக்கு தோல் உரிச்சதுக்கெலாம் சார் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அன்றைக்கி டின்னர் பண்ணுற மூடையே இல்லை, லெஃப்ட் ஓவர் வச்சே ஓட்டிடலான்னு சொல்லிட்டு தோசை. முன்னாடி நாள் வந்து இந்த கொத்தமல்லி புதினா சட்னி மாதிரி பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதை வச்சே ஓட்டிக்கலாம். அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஹர்ஷுக்குட்டியே அப்பப்போ அவனே சாப்பிட வந்து என்கரேஜ் பண்ணுவேன். சில சமயம் நான் ஊட்டி விட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே ஒரு 4 வாயை போட்டு அவனே எடுத்து வாயில் போடுவான். அதுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அது அவங்களுக்கு பிடிக்கும். சில சமயம் சாப்பிடுவான், சில சமயம் விளையாட ஆரம்பிச்சிருவான். நான் விளையாடுறதுக்கும் விடுவேன். எப்பொழுதுமே நான் ஃபுட்டு கொடுக்குறப்ப எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அவனுக்கு வச்சிருவேன். அவன் ஏதாவது தொட்டு அதை ஃபீல் பண்ணட்டோன்னு. அது வந்து ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். அவங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கும். சாப்பிட்டுட்டு எப்பொழுதும் 1 hour கழிச்சு தான் பெட் டைம், இவனுக்கும் சரி ரித்வாக்கும் சரி. அவ்வளோதாங்க, இதுதாங்க எங்களுடைய ஃபுல் டே ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆர்த்தி மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் பபாய்.